இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக உள்கட்சி விவகாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடையில்லை. எடப்பாடி பழனிசாமி மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. லட்டு கலப்பட சர்ச்சையில் அடுத்தடுத்து வெளியாகும் அதிர்ச்சி தகவல்கள். கார் ஓட்டுநர்களை பால் நிறுவன இயக்குநர்களாக காட்டி ஏமாற்றியது அம்பலம். ஆளுநர் அதிகாரம் குறித்து 12 கேள்விகளை வெளியிட்டது உச்ச நீதிமன்றம். ஒரு வாரத்திற்குள் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்க ஆளுநருக்கும் அரசுக்கும் உத்தரவு. பத்மஸ்ரீ விருது வழங்கியதில் ஆள் மாறாட்டம் நடந்ததாக ஒடிசாவில் வழக்கு. தேர்வு நடைமுறை மீதான நம்பகத்தன்மை குறித்து உயர்நீதிமன்றம் கேள்வி. வணக்கம். இரட்டை இலை சின்னம் உள்ளிட்ட அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை சென்னை உயர்நீதிமன்றம் நீக்கியிருப்பது எடப்பாடி திரு பழனிசாமிக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. இரட்டை இலை தொடர்பான வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் அந்த சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு பயன்படுத்த தடை விதிக்க கோரி திரு புகழேந்தி உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்தனர். இதுகுறித்து விளக்கம் அளிக்குமாறு திரு பழனிசாமி, திரு பன்னீர்செல்வம் ஆகியோருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திரு பழனிசாமி மனு தாக்கல் செய்தார். அதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரிக்க தடை விதித்து உத்தரவிட்டது. இந்த தடையை நீக்க கோரி அதிமுக முன்னாள் எம்பி திரு ரவீந்திரநாத், திரு புகழேந்தி உள்ளிட்டோர் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்கள் மீதான விசாரணை நீதிபதிகள் திரு சுப்பிரமணியன், திரு அருள்முருகன் ஆகியோர் கொண்ட அமர்வில் நடைபெற்று வந்தது. அப்போது எடப்பாடி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் உட்கட்சி விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் தலையிட அதிகாரம் இல்லை என்றும் உரிமையியல் நீதிமன்றங்களுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளதாகவும் கூறினார். தடையை நீக்க கோரி மனு செய்தவர்கள் அனைவரும் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் என்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், எம்எல்ஏக்கள் ஆகியோர் திரு பழனிசாமிக்கு ஆதரவாக உள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரவீந்திரநாத் மற்றும் புகழேந்தி தரப்பு வழக்கறிஞர்கள் தொடர் தோல்விகளால் அதிமுக தொண்டர்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகள் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கி உத்தரவிட்டனர். சின்னம் ஒதுக்கீட்டு விதிகளின் அடிப்படையில் விசாரணையை தொடர தேர்தல் ஆணையத்திற்கு அனுமதி வழங்கிய நீதிபதிகள் மனுக்களை விசாரிக்க அதிகாரம் உள்ளதா என்பது குறித்து திருப்தி அடைந்த பிறகே விசாரணையை தொடங்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்துக்கு அறிவுறுத்தினர். மேலும் தேர்தல் ஆணைய விசாரணைக்கு தடை விதிக்க கோரி எடப்பாடி திரு பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த தீர்ப்பை மனுதாரர் திரு புகழேந்தி, திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் வரவேற்றுள்ளனர். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தேர்தல் நிலை பற்றியும் அவருடைய பைலா பற்றியும் தாவா ஏற்படும் என்று சொன்னால் அதை தீர்த்து வைப்பதற்கு இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் உள்ளது என்று இன்றைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. தர்மம் தன் வாழ்வதனை சூதுக்கப்போ மீண்டும் தர்மம் வெல்லும் என்பது இன்றைக்கு நிரூபணமாயிருக்கிறது. உயர்நீதிமன்ற தீர்ப்பு குறித்து சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் திரு சி வி சண்முகம், கட்சியில் மாற்றம் செய்தால் அதனை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும், ஆனால் அது சரியா தவறா என சரிபார்க்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை என்றும் கூறினார். தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால், பெயர் மாற்றமோ, அலுவலக மாற்றமோ, பொறுப்பாளர் மாற்றமோ, சட்டத்திட்டங்கள் ஏதாவது விதிகளில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றத்தை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அதை பதிவு செய்ய வேண்டிய மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. நான் கொடுத்தா ஏற்றுக்கணும், அது சரியா தவறா, முறையா இருக்குதா முறையாதா, அதை பார்க்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை. உட்கட்சி விவகாரங்களில் தலையிட தங்களுக்கு அதிகாரம் இல்லை என ஏற்கனவே நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளதாகவும் திரு சி வி சண்முகம் சுட்டிக்காட்டினார். திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தில் உத்தரகாண்ட் நெய் தயாரிப்பு நிறுவனம் தங்கள் கார் டிரைவர்களை இயக்குநர்களாக நியமித்து மோசடியாக ஏலம் எடுத்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. உலக புகழ்பெற்ற திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயில் லட்டு பிரசாதத்தில் விலங்கு கொழுப்பு கலந்திருப்பதாக வெளியான ஆய்வு முடிவுகள் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின. இதையடுத்து உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி சிபிஐ தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடத்தி வருகிறது. அதில் நெய் விநியோக ஏலம் எடுப்பதற்காக போலி ஆவணங்களை தயாரித்த உத்தராகண்ட் மாநிலம் ரூர்க்கியில் உள்ள போலே பாபா பால் நிறுவனத்தின் முன்னாள் இயக்குநர்கள் பிபின் ஜெயின், பொமில் ஜெயின், காளஹஸ்தியில் உள்ள வைஷ்ணவி பால் நிறுவன உயர் அதிகாரி வினய்காந்த் சௌடா, திண்டுக்கல் ஏஆர் பால் நிறுவன நிர்வாக இயக்குனர் ராஜசேகரன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர்.
அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் திருப்பதி நீதிமன்றத்தில் சிபிஐ சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தது. அதில் உத்தராகண்ட் போலே பாபா நிறுவனம் காளஹஸ்தி வைஷ்ணவி பால் நிறுவனத்தின் உதவியுடன் 2019ஆம் ஆண்டில் இருந்து ஏழுமலையான் கோயிலுக்கு தரமற்ற நெய்யை விநியோகித்து வந்ததாகவும் இதற்காக திருப்பதி தேவஸ்தான அதிகாரிகள் 1 கிலோ நெய்க்கு 3 ரூபாய் வரை கமிஷன் பெற்றதாகவும் கூறியுள்ளது. உத்தரகாண்ட் நிறுவனம் தரமற்ற நெய் வழங்கி வந்தது 2022ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட பரிசோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டு அந்நிறுவனம் ஏலத்தில் பங்கேற்க தடை விதிக்கப்பட்டதும் அதனால் திண்டுக்கல் ஏஆர் பால் நிறுவனத்தின் பெயரில் ஏலம் எடுப்பதற்காக அந்த நிறுவனத்தின் ஆவணங்கள் போலியாக உருவாக்கப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெய் விநியோகத்திற்கான ஏலத்தை எடுத்தவுடன் உத்தராகண்டில் இருந்து காளஹஸ்தி வழியாக திண்டுக்கல்லுக்கு நெய் அனுப்பி அங்கிருந்து திருமலை கொண்டு வரப்பட்டதும் இந்த பணிகளுக்காக காளஹஸ்தி வைஷ்ணவி பால் நிறுவன இயக்குநர்களாக உத்தராகண்ட் போலே பாபா நிறுவன டிரைவர்கள் சுரேந்திர சிங், சௌரப் காஷ்யப் ஆகியோர் நியமிக்கப்பட்ட அதிர்ச்சி தகவலும் அம்பலமாகியுள்ளது. ஆளுநர் திரு RN ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் 12 கேள்விகளை எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் இரு தரப்பினரும் ஒரு வார காலத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பப்படும் மசோதாக்கள் மீது எந்த முடிவும் எடுக்காமல் கிடப்பில் போடும் ஆளுநரின் நடவடிக்கையை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது. நீதிபதிகள் திரு JB பர்த்திவாலா, திரு R மகாதேவன் ஆகியோர் அமர்வு முன் நடைபெற்ற இவ்வழக்கில் இருதரப்பு வாதங்களும் முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை 12 கேள்விகளுடன் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் எழுத்துப்பூர்வ நகல் வெளியாகியுள்ளது. அதில் மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பி அது திருத்தங்களுடனோ திருத்தங்கள் இல்லாமலோ மீண்டும் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் போது ஆளுநர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப ஆளுநர் முடிவெடுக்கும் போது அது அனைத்து மசோதாக்களுக்கும் பொருந்துமா அல்லது மாநில அரசுக்கு அப்பாற்பட்ட விவகாரங்களாக கருதப்படும் சில மசோதாக்களுக்கு மட்டும் பொருந்துமா? மசோதா மீதான முடிவை குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆளுநர் தெரிவித்தாக வேண்டும் என அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் கூற முடியுமா என்றும் நீதிபதிகள் வினவியுள்ளனர். அமைச்சரவையின் ஆலோசனையை கேட்டு ஆளுநர் நடக்க வேண்டுமா அல்லது தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கலாமா? அரசியல் சாசன பிரிவு 200 கீழ் 4 நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆளுநருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதா? தனிப்பட்ட அதிகாரத்துக்கான வரையறை என்ன? அரசியல் சாசன பிரிவுகள் 111, 200, 201 ஆகியவை மூலம் அது உறுதி செய்யப்பட்டுள்ளதா என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியுள்ள நீதிபதிகள் சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்டுள்ள மசோதா குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கு அனுப்பி வைக்கப்படும் போது மசோதா மீதான ஒப்புதலை அவர் கட்டாயம் வழங்க வேண்டுமா அல்லது அவசியம் இல்லையா என்றும் வினவியுள்ளனர். மறுமுறை நிறைவேற்றப்படும் மசோதா குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும் போது அவர் மத்திய அமைச்சரவையின் அறிவுரைப்படி மசோதாவை நிராகரித்தால் அந்த சூழலை எவ்வாறு கையாள வேண்டும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இந்த 12 கேள்விகளுக்கும் தமிழ்நாடு அரசு மற்றும் ஆளுநர் தரப்பு ஒரு வாரத்துக்குள் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பத்மஸ்ரீ விருது வழங்கியதில் ஆள்மாறாட்டம் நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஒரே பெயர் கொண்ட 2 நபர்களும் நேரில் ஆஜராக ஒடிசா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ விருது பட்டியலில் ஒடிசாவைச் சேர்ந்த அந்தர்யாமி மிஸ்ரா என்பவரின் பெயர் இடம்பெற்றிருந்தது. இலக்கியம் மற்றும் கல்விக்கான பங்களிப்புக்காக அவருக்கு விருது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விருதை எழுத்தாளர் அந்தர்யாமி மிஸ்ரா டெல்லி சென்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவிடம் இருந்து பெற்றுக்கொண்டார். ஆனால் அந்தர்யாமி மிஸ்ரா என்ற மருத்துவர் தமக்கான விருதை ஆள் மாறாட்டம் செய்து இன்னொருவர் பெற்றுள்ளதாக ஒடிசா உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். புவனேஸ்வரில் வசிக்கும் அவர் ஒடியா மற்றும் பிற இந்திய மொழிகளில் 29 புத்தகங்களை எழுதியுள்ளதாகவும் இதன் காரணமாக பத்மஸ்ரீ விருது பட்டியலில் தமது பெயர் சேர்க்கப்பட்டதாகவும் மனுவில் கூறியிருந்தார். ஆள்மாறாட்டம் செய்து விருதை பெற்ற பத்திரிகையாளர் அந்தர்யாமி மிஸ்ரா எந்த ஒரு புத்தகத்தையும் எழுதவில்லை என்றும் மருத்துவர் அந்தர்யாமி மிஸ்ரா தெரிவித்திருந்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி திரு SK பானிக்ரஹே விருதாளர்களின் விவரங்களை அரசு சரிபார்க்கும் நடவடிக்கை கடுமையானதாக இருந்தாலும் ஒரே மாதிரியான பெயர்கள் காரணமாக குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இது விருதுக்குரியவர்களை தேர்வு செய்யும் நடைமுறையின் மீதான நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்குவதாகவும் நீதிபதி கூறினார். இந்த விவகாரத்தில் இரு தரப்பினரும் அவரவர் எழுதிய புத்தகங்கள் உள்ளிட்ட ஆதாரங்களுடன் வரும் 24ஆம் தேதி ஆஜராகுமாறு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். இதனிடையே விருதை பெற்ற அந்தர்யாமி இந்த வழக்கு பற்றி தமக்கு தெரியாது என்றும் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டது குறித்த அரசின் கடிதம் தமது வீட்டு முகவரிக்கு வந்ததாகவும் கூறினார். அதே நேரம் வழக்கு தொடர்ந்தவருக்கு உள்துறை அமைச்சகத்தில் இருந்து பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டதாக கூறி தொலைபேசி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டதாக அவரது வழக்கறிஞர் கூறியுள்ளார்.
மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் கோவை மாவட்டத்தில் நூற்பாலைகள் நலிவடைந்து வருவதாக தொழில்துறையினர் வேதனை தெரிவித்துள்ளனர். கோவை மற்றும் திருப்பூரில் தயாரிக்கப்படும் ஆயத்த ஆடைகள் மற்றும் பின்னல் ஆடைகள் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்நிலையில் மத்திய அரசின் தவறான ஜவுளி கொள்கையால் மூலப்பொருளான பருத்தி விலை சர்வதேச விலையை விட கிலோவுக்கு 14 முதல் 20 ரூபாய் வரை அதிகமாக உள்ளதாகவும் இது பெரு வணிக நிறுவனங்களுக்கு சாதகமாக இருப்பதாகவும் நூற்பாலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இறக்குமதியாகும் பாலியஸ்டர், விஸ்கோஸ் உள்ளிட்ட செயற்கை நூலிழைகள் மீதான வரி விதிப்பும் தங்களை சர்வதேச அளவில் போட்டி போட முடியாதபடி நலிவடைய செய்வதாக அவர்கள் கூறினர். பருத்தி இறக்குமதி வரிங்க சர்வதேச விலை விட நாங்கள் 15% பருத்தி அதிக விலை கொடுத்து நாங்கள் இங்கே இந்தியாவில் நாங்கள் வாங்கிட்டு இருக்கிறோம். இறக்குமதி வரி 11% போகிறதுனால நாங்கள் மற்ற நாடுகள்லேருந்து முதல் தரமான பருத்திகளை எங்களால் வாங்க முடியல. வாங்கினாலும் அந்த விலை எங்களுக்கு கிடைக்கிறதில்ல, அந்த விலைக்கு கிடைக்கிறதில்ல. QCO BI சட்டம் 2 சட்டங்களை எங்களுக்கு விதித்ததுனால சர்வதேச விலையில் பாருங்கள், விஸ்கோஸ் ஆகட்டும் பாலிஸ்டர் ஆகட்டும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 28 ரூபா வரைக்கும் அதிக விலை கொடுத்து தான் நாங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த உற்பத்தியாளர்கிட்ட நாங்கள் வாங்கிட்டு வரோம். வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளுக்கு பருத்தி, செயற்கை நூலிழைகள் சர்வதேச விலைக்கு கிடைப்பதால் அந்நாட்டு ஜவுளி உற்பத்தியாளர்கள் குறைந்த விலைக்கு ஆடைகளை தயாரித்து உலக அளவில் போட்டி போடுவதோடு இந்தியாவுக்குள்ளேயும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுவது தங்களை பாதிப்படைய செய்வதாக ஜவுளித்துறையினர் கூறுகின்றனர். மத்திய அரசாங்கம் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் ஆர்டர் என்பதை ரத்து செய்து இந்த மூலப்பொருட்கள் பாலிஸ்டர், விஸ்கோஸ் தங்குதடையின்றி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய அனுமதித்தால் மட்டுமே இந்திய அரசின் $100 பில்லியன் என்ற ஏற்றுமதி இலக்கை எளிதாக அடைய முடியும். செயற்கை நூலிழைகள் மீதான வரி விதிப்பு நீக்கப்பட்டு சர்வதேச விலைக்கு பருத்தியும் கிடைத்தால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்ற இழந்த பெருமையை கோவை மீண்டும் பெறுவதுடன் பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வும் மலரும் என நூற்பாலை உரிமையாளர்கள் தெரிவித்தனர். இனி வருவது செய்தி துளிகள். திரைத்துறையை மத்திய பாஜக அரசு படுகொலை செய்ய முயற்சிப்பதாக மாநிலங்களவை சமாஜ்வாடி உறுப்பினரும் நடிகையுமான திருமதி ஜெயா பச்சன் குற்றம் சாட்டியுள்ளார். மாநிலங்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பேசிய அவர், திரைத்துறையில் தினக்கூலி அடிப்படையில் வேலை பார்ப்பவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் விலைவாசி உயர்வின் எதிரொலியாக ஒற்றை திரை உள்ள அரங்கங்கள் மூடப்பட்டு வருவதாகவும் கூறினார். திரைத்துறையை பாஜக சொந்த நலனுக்காக பயன்படுத்துவதாக குறிப்பிட்ட திருமதி ஜெயா, உலகை இந்தியாவுடன் இணைக்கும் அந்த துறை மீது கருணை காட்ட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்த போதே மாநிலங்களவைக்கான இடம் கையெழுத்திட்டு உறுதி செய்யப்பட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா தெரிவித்துள்ளார். தேமுதிக கொடி அறிமுகப்படுத்தப்பட்டதன் வெள்ளி விழாவையொட்டி சென்னையில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் கட்சி கொடியை அவர் ஏற்றி வைத்தார். தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான நாள் வரும்போது தேமுதிக சார்பாக யார் மாநிலங்களவைக்கு செல்ல உள்ளார் என்பது அறிவிக்கப்படும் என்றார். சிவகங்கை அருகே வேம்பங்குடி மற்றும் மாடக்கோட்டை கிராம பகுதிகளில் கனிம வளம் கொள்ளையடிக்கப்படுவதாக கூறி இரு கிராம மக்களும் சிவகங்கை அரண்மனை வாயில் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். மாடக்கோட்டையில் அனுமதி பெற்ற அளவுக்கு மேலாக அப்பகுதி முழுவதும் 30 அடி ஆழத்துக்கு கிராவல் மணல் அள்ளுவதால் விவசாயமும் வரத்து கால்வாய்களும் பாதிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். அதிமுக, நாதக, தவேக கட்சியினரும் போராட்டத்தில் பங்கேற்றனர். ஷோலிங்கர் நகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் வாடகை பாக்கி வைத்திருந்த 6 கடைகளுக்கு சீல் வைக்கப்பட்டது. நகராட்சியின் 162 கடைகளை வாடகைக்கு எடுத்தவர்கள் பல மாதங்களாக வாடகை நிலுவை வைத்துள்ளனர். நகராட்சி பலமுறை எச்சரித்த நிலையில் வாடகையை செலுத்துவதில் அலட்சியம் காட்டி வந்த 6 கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். மதுரையில் 100 நாள் வேலை திட்டத்தை முறையாக அமல்படுத்த கோரி தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தினர் கிழக்கு ஊராட்சி அலுவலகத்தில் மனு அளிக்கும் போராட்டத்தை நடத்தினர். மதுரை மாநகராட்சியுடன் ஒத்தக்கடை பகுதியை இணைத்தால் 100 நாள் வேலை திட்டத்தை நம்பியுள்ளவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி ஊராட்சி அலுவலகத்தை அச்சங்கத்தினர் முற்றுகையிட முயன்றனர். அவர்களை தல்லாக்குளம் காவல்துறையினர் தடுத்து பேச்சு நடத்தியதைத் தொடர்ந்து மனு அளிக்கும் போராட்டம் நடைபெற்றது. இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 122 புள்ளிகள் குறைந்து 76,171 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 26 புள்ளிகள் சரிந்து 23,045 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1 சவரன் 63,520 ரூபாயாகவும் 1 கிராம் 7,940 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 107 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். அதிமுக உட்கட்சி விவகாரங்கள் குறித்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி லட்டு கலப்பட விவகாரத்தில் உத்தரகாண்ட் நெய் தயாரிப்பு நிறுவனம் தங்கள் கார் ஓட்டுநர்களை இயக்குநர்களாக காட்டி மோசடியாக ஏலம் எடுத்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது.
ஆளுநர் ரவிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் 12 கேள்விகளை எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் இரு தரப்பினரும் ஒரு வார காலத்தில் பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்தீர்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.